கும்கி. கும்கி உடம்பு தோகு அது அதோட குணத்தை வச்சு அது மாதிரி பேர் வைப்போம். கும்கிண்டு. மாடு கொஞ்சம் பெருவட்டாக இருக்கணும், மாடு கொஞ்சம் வாடியிலே நல்லா ரசனையாகும், அதனால கும்கி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம மதுரை மாடு. இவ என்ன பரிசு ஜெயிச்சிருக்காங்க? இது மாடு லாட்டு மாடு. இது விளையாட்டு மாடு. ஊரில் லாடும், ஒரு ஊரில் போக்கில் போகும். அது என்ன பண்ணுன்னு தெரியாது. நல்லா லாடும், இப்போ திடீர்னு போக்கில் போகும், மறுபடியும் லாடும். அந்த மாதிரி ஒரு வாடியில ஒரு மாதிரி பண்ணும் மாடு. இது பரிசு நிறையா வாங்கியிருக்கு மாடு. நிறைய வாங்கியிருக்கு. ஓகே. இந்த மாட்டு பேர் என்ன சொல்றியா? இந்த மாட்டு பேர் வந்து வேலன். இந்த மாடு வந்து ஒரு 5 ஊர்ல சிறந்த மாடா பரிசு வாங்கியிருக்கு. சிறந்த மாடா? ஆமா. இருங்கலூர்ல போன வருஷம் இருங்கலூர்ல வந்து சிறந்த மாடு பிரைஸ் வாங்குச்சு. அதுக்கப்புறம் வந்து தர்மபுரியில வந்து ஃப்ரிட்ஜ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குச்சு. ராப்புசல்ல வந்து சிறந்த பரிசு கொடுக்கல, பரிசு வந்து போடலைங்க. ஆனா சிறந்த மாடா இருந்தது, அதிகமா டைம் போட்டு உள்ளது. ராப்புசல்ல விளையாண்ட ஆட்டத்தை வந்து என்னைக்குமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு ரசனையா தலை தூக்கி ஆண்டுச்சு. இன்ன வரையும் அந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. மில்லியன் கணக்கில் போச்சு இந்த மாட்டு விளையாண்ட வீடியோ. அதனால ட்ரெண்டிங்கான மாடு. அதுக்கப்புறம் வந்து சத்திர விளாலப்பட்டின்னு மதுரையில் கொண்டு ஆகுத்தோம். அங்கே 3வது ப்ரைஸாக பைக் வாங்கிச்சு மாடு. அதுக்கப்புறம் இப்போ இந்த வருஷம் கோயிலூரில் கொண்டு ஆகுத்தோம். கோயிலில் ஆகுத்தோம், அங்கேயே மாடு நல்லா விளாண்டுச்சு. சரி. மாடு இந்த மாடு வந்து அவுக்குறவெல்லாம் நல்லா ஆடும். ஒரு 5-6 ஊர் வந்துருக்கோம். எல்லா ஊர்லேயும் மாடு ஸ்டார் தான். நல்லா விளாண்டுருக்கு மாடு. நன்றி. இப்போ பாருங்கள், இந்த மாட்டுக்காகவே அவங்க பராமரிக்கிற இடத்த பாருங்கள். மிக அருமையாகவும் அதே போல் நிழல் தரக்கூடிய வேப்ப மர நிழலில் கட்டியிருக்கிறாங்க. அனைத்து மாடுகளிலும் அந்த வேப்ப மர நிழலை நம்ம கவனிக்கணும். இந்த மாட்டை பேரை சொல்லுங்கள் தம்பி. இந்த மாட்டோட பேர் வந்து புகழ். புகழ். இந்த மாட்டோட பேர். என்ன பரிசு ஜெயிச்சிருக்காரு? இந்த மாடு வந்து கள்ளக்குடியில் ஊற்றோம். கள்ளக்குடி அங்கே ஊற்றோம். மாடு நல்லா வந்துச்சு. சூப்பராக 2 பேர் கட்டினாங்க. அப்படியே அழகாக சுற்றி கழட்டிட்டு மாடு வாங்கிட்டு வந்து ரொம்ப நேரம் விளாண்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோயிலூரில் ஊற்றோம். சரி. கோயிலில் சூப்பராக விளாண்டுச்சு மாடு. ஆடியன்ஸ் எல்லாமே விசில் அடிச்சு கை தட்டி ரொம்ப மாட்டை வரவேற்றாங்க. மாடு ரொம்ப நல்ல மாடு. கட்டுத்தரல பேசாமல் நிற்கி, பச்சை குழந்தை மாதிரி நீங்கள் இங்கே இப்படி தொட்டுருக்கீங்க, பேசாமல் நிற்கிது. மூக்கணாங்கரை வெட்டினோம்னா அதோட குணம் மாறிடும் தனியாக. மூக்கணாங்கரை வெட்டினா? ஆமாம், மூக்கணாங்கரை வெட்டினா எல்லா மாடுமே அப்படிதான். மூக்கணாங்கரை இருக்க வரையும் அது செட்டுக்கு ஏறின ஒன்று இருக்குது, அது மாற்றி மூக்கணாங்கரை மாற்றி ஓட்டி நம்ம வெட்டிட்டோம்னா அதோட குணம் வந்து வேறு மாதிரி ஆகும். மாடு வந்து இது வந்து ஜெயவனத்து மாடு. ஓகே. இதை சொல்லுங்கள் தம்பி. இது வந்து இந்த மாடு பேர் வந்து கண்கருப்பு. இது வந்து நம்ம லோக்கல் நாட்டு மாடு. திருச்சி நாட்டு மாடு. இது நம்ம நாட்டு மாடு எப்போவுமே, திருச்சி நாட்டு மாடு எப்போவுமே கார ரோசம் அதிகமாக இருக்கும். திருச்சி நாட்டு மாடு இல்லை, ஏன்னா குட்டை மாடு கார ரோசம் அதிகமாக இருக்கும். திருச்சி நாட்டு மாடு நல்ல மாடு. இது வந்து தர்மபுரியில் இந்த வருஷம் அவுத்தோம். தர்மபுரியில் வந்து நல்லா விளாண்டுச்சு, சூப்பராக விளாண்டுச்சு. மாடு சிறப்பு மாடாக வந்துச்சு, சிறந்த மாடாக இருந்துச்சு அன்னைக்கு. மாடு சூப்பராக விளாண்டுச்சு, ரொம்ப நேரம் விளாண்டுச்சு மாடு. அதுக்கப்புறம் இந்த பக்கத்து ஒரு ஊரில் அவுத்தோம், அங்கேயும் நல்லா மாடு விளாண்டுச்சு. தம்பி சொல்லுங்க. இது வந்து இந்த மாட்டு பேர் வந்து கருடன். இது வந்து நம்ம 2-3 வருஷமா வளர்த்துட்டு இருக்கோம் அந்த மாட்டை. சரி. இந்த மாடு வந்து இப்போ அலங்காநல்லூர் வந்து ஸ்டேடியம் நடத்தினாங்க. கலைஞர் நூற்றாண்டு விழா முன்னிட்டு வந்து அலங்காநல்லூர் ஸ்டேடியம் நடத்தினாங்க. அந்த ஜல்லிக்கட்டில் முதல் பரிசு கார் வாங்கின மாடு நம்ம மாடு. கார் வாங்கினது? கார் பரிசு வாங்கின மாடு. காரு? ஆமாம். மாடு நல்ல மாடு, ரொம்ப நேரம் நல்லா ஆண்டுச்சு மாடு. ஜல்லிக்கட்டில் வந்து பரிசு வாங்கிச்சு, அதை பாலிடிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க, அந்த மாதிரி சொல்கிறீங்க. அது வந்து தப்பு. எப்படின்னா மாடு வந்து வீடியோ வந்து பரிசீலனை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறீங்க. பரிசீலனை பண்ணி பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. மாடு வந்து ரொம்ப நேரம் மாடு ஜல்லிக்கட்டு ரூல்ஸ் என்னன்னா, களத்தில் வந்து மாடு விளாடுது, ரசனையாக விளாடுது, அதெல்லாம் இல்லை. எவ்வளோ நேரம் மாடு இங்கே டைமிங்கில் நிற்கிது, அந்த டைமிங் மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த டைமிங் பார்த்து தான் முதல் பரிசு 2வது பரிசு வந்து மாடை தேர்வு பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமிங் பார்த்தப்ப நம்ம மாடு அதிக நேரம் நின்றுருக்கு. நம்ம மாடு வந்து 6 நிமிஷத்துக்கு நின்றுருக்கு மாடு களத்தில். மற்ற மாடெல்லாம் வந்து 6 நிமிஷத்துக்கு கம்மியாக நின்றுருக்கு. 6 நிமிஷத்துக்கு கம்மியாக நின்று நம்ம மாடு வந்து 6 நிமிஷத்துக்கு மேலே நின்றுருக்கு. அதனால மாட்டுக்கு முதல் பரிசு கொடுத்தாங்க. இதே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து தப்பான இது பண்ணிட்டு இது அரசியல் மூலமா எடுத்துட்டாங்க, காசு கொடுத்து எடுத்துருக்காங்க, அந்த மாதிரி பேசுறதெல்லாம் விட்டுருங்க. அது தப்பான விஷயம். சொல்லாம தம்பி, குளத்தை பற்றி சொல்லுங்கள். குளம் இங்கே நடுவில் இருக்குது. வந்து மாட்டை வந்து எப்படின்னா, மாடு வந்து கிட மாடு வந்து நடக்காது, பழகாது. மாடுகளுக்கும் ஒரு கால் வந்து ஊக்கமாக இருக்காது. நம்ம நீச்சல் போட்டு மாடை நல்லா ட்ரெயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குளம் வச்சுருக்கோம். மாடை உள்ள இறங்கி நீச்சல் போட்டு மாடெல்லாம் குளிப்பாட்டிடும் வாரத்துக்கு ஒரு வாட்டி. நீச்சல் போகிறனால மாடு கை கால் நல்லா ஊக்கமாக இருக்கும். மாடு நல்லா ட்ரைனிங் ஆயிரும், மாடு நல்லா நடக்கும். மாடு அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, கணேசன் கருப்பையா அவர் வந்து அந்த மாடுகள் வென்ற பரிசுகளை தான் உங்கள்கிட்ட காட்டுறோம். இதே போல் 2 ரூம் இருக்கிறது நம்ம தகவல் சொல்கிறாரு. வாங்க, இவர் தான் பட்டிமன்ற பேச்சாளர், நம்ம அறிமுகப்படுத்துகிறேன் இன்னைக்கு. சொல்லுங்கள். அதிரே நிலைக்கு கேட்டு வாங்க.
வணக்கம் மதுரை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இரா ஹரிபாலகிருஷ்ணன், பட்டிமன்ற பேச்சாளர், வழக்கறிஞர். இன்றைக்கி நம்முடைய அண்ணன் கணேஷ் கருப்பையாவுடைய கட்டுத்தரைக்கு வந்து ஜல்லிக்கட்டு காளைகளையும் மதுரை மக்களுக்கு காட்டுறதுக்காக மிக சிறப்பாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஜல்லிக்கட்டு சம்பந்தமான பல சேவைகளை செய்யக்கூடிய அண்ணன் கணேஷ் கருப்பையாவுடைய பணிகளோடு இன்றைக்கி இணைந்து இருக்கக்கூடிய அதிரை நண்பர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, நன்றி. அதிரை சார்பாகவும் அதிரை மக்கள் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதான் அண்ணன் உங்களை காட்டுறோம். கணேசன் கருப்பையா அண்ணன், நல்லா இருக்கீங்களா? நம்ம அதிரையிலேருந்து வந்து உங்களை சந்தித்ததில் நம்ம யதார்த்தமான சந்திப்பு தான், இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியான சந்திப்பை நம்ம சந்தித்து இருக்கிறோம். இந்த ஜல்லிக்கட்டை பட்டு ஒரு 2 வார்த்தைகளை எங்கள்கிட்ட அதிரை சகோதரர்களுக்காக சொல்லுங்கள். ஜல்லிக்கட்டை நாங்கள் இன்ன வரைக்கும் நல்லா நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷமும் சிறப்பாக நடக்கலாம். என்னால் முடிஞ்ச முயற்சி நாங்கள் பண்ணுவோம், உதவியும் செய்வோம். இதெல்லாம் மாடுகள்லாம் அதே மாடு வச்சுருக்கோம், எல்லா ஊரும் கலந்துருக்கு. இந்த வாட்டி சிறப்பாக பண்ணிடுவோம். கண்டிப்பாண்ணே. அண்ணன் வந்து நல்லா அதிகமாக பேச மாட்டார், ஆனால் வந்து அவர் செய்கையில் காட்டுறாரு. இங்கே பாருங்கள், எத்தனை பரிசு பொருட்களை வாங்கி அவர் குமிச்சு வச்சுருக்கிறாரு. இவருக்கு பின்னாடி ஒரு கடவுள் இருக்கிறாங்க. அந்த கடவுள் பேரை சொல்லுங்கள். முருகன். ஆமாம், தமிழ் முருகன். தமிழ் முருகன், கடவுள் முருகன். பாருங்கள் அண்ணனை பாருங்கள். இன்று சந்தித்த நபர்கள் உங்கள்கிட்ட காட்டுறோம், சகோதரர்களை. எல்லாம் நண்பர்கள் தான். ஆனால் பரந்த மனப்பான்மை உடையவராக இருக்கிறார் கணேஷ் கருப்பையா. எந்தவித ஈகோக்கும் இடமில்லாமல் சகோதரத்துவத்தை பேணக்கூடியவராக அதிரை நிழலில் இவரை அறிமுகப்படுத்துறதுல மிக்க சந்தோஷம் அடைகிறேன். அதற்கு காரணம் இந்த 2 சகோதரர்கள் தான். எல்லா புகழும் வல்ல இறைவனுக்கு. சொல்லவே இல்லை அவரு. வச்சிருக்க மாடு எல்லாமே நாட்டின மாடுகள் தான். இது எங்களோட ஏம் என்னன்னா, இந்த நாட்டின மாடு அழிஞ்சிடக்கூடாது எங்களுடைய ஏம். இப்போ வந்து தஞ்சாவூர் எங்கெங்கேயும் வந்து வருவாங்க மாவட்ட வழியாக, அது கண்டு இறக்கணும். ஒரிஜினல் கண்டு கொடுத்துருவோம். கண்டு தேவைன்னா நம்ம இங்கேருந்து எடுத்து கொடுத்துருவோம். எல்லாமே காலைகள் எல்லாமே இருக்குது. அந்த ஜல்லிக்கட்டு காலை எத்தனை ரகம் இருக்கா அதுக்கு வச்சுருக்கோம். அந்த மாட்டம் எங்களை பொறுத்து அழிஞ்சிடக்கூடாது, அதான் இந்த மாடு சரியில்லாட்டி நீங்கள் என்ன வேலை செய்கிறவங்கள்ட்ட யாருக்காவது ஒருத்தர் கொடுப்போம். வேலை செய்கிறவங்க யார்ட்டையாவது ஒரு ஆட்டை கொடுத்துருவீங்க. சொல்லி தான் கொடுப்போம். ஏன்னா 3 வாரம் ஃப்ரீ ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்துக்கலாம், நான் பார்த்து சொல்லி கொடுத்துருவோம். நிற்கிறதுக்கு கொடுக்க மாட்டோம். அவங்ககிட்டயும் அதை சொல்லிடுவீங்க. அவங்களும் தெரியும், கூட தானே இருக்காங்க. அறுப்புக்கு எதுக்கும் அனுப்ப மாட்டோம். எங்களுக்கு அந்த அறுப்புக்கு அனுப்புறது பிடிக்காது, அதை அனுப்ப மாட்டோம். எங்களுக்கு கிடையாது, சாய்மாராக தான் பார்ப்போம். நாங்கள் அறுப்புக்கு அனுப்ப மாட்டோம். ஓகே, நம்ம வலை போட சரி. அதே மாதிரி வந்து வாங்கி இன்னொருத்தர் வச்சுருக்க மாடை வாங்கி வாங்க மாட்டோம். நாங்கள் எடுக்கிற வந்து கிட மாடை எடுத்து இங்கே ட்ரெயினப் கொடுத்து ஒரு வருஷம் ட்ரெயினப் கொடுத்து தான் அவுப்போம் மாடை. இன்னொரு ஆள்கிட்டேருந்து வாங்க மாட்டேன். ஆமாம், அவுத்த மாடு வாங்க மாட்டேன். ஏன்னா அவன் அவுத்து நல்லா பாஞ்சிருக்கணும். ஒரு அவுத்துப்பாரு நல்லா பாஞ்சிருக்கும், இல்லாட்டி ஓடி இருக்கும், நம்மள்ட்ட வந்து பாய் மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து ட்ரெயினப் பண்ணி புதுசாக ஒரு ரூபாய்க்கு ஆச்சு. இதே கூட கொள்கை, நல்ல கொள்கையை தான் வச்சுருக்காரு அண்ணன்.